Hi guys, welcome to Joy Infobox. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்டடி பிளான் பற்றி போட்டிருந்தேன். ஸோ ஜானில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் என்னோடய ஒர்க் ஷெட்யூல்னாலேயும் என்னோடய பர்சனல் ஒர்க்னாலேயும் என்னால் வந்துட்டு ஜானில் ஸ்டார்ட் பண்ண முடியல. படித்தேன், ஆனால் என்னால் vlog-ஆ க்ரியேட் பண்ணவோ இல்லைனா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணவோ முடியல. அண்ட் பிளான் பண்ண மாதிரி படிக்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் வந்து ஃபெப்ல ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபெப் மந்தோட வீக் 1 பிளான் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீக் 1 வந்து ஃபெப் 2லேருந்து ஃபெப் 8 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். என்னோடய பிளான் படி நான் வீக் 1 என்னென்ன பண்ணணும்னு அந்த ஸ்டடி பிளானில் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் பண்ணுறேன். என்னோடய பிளானில் ஒரு நாள் ஒரு வீக்கில் ஒரு போயம் அண்ட் ப்ரோஸ் படிக்கணும்னு போட்டிருந்தனால மண்டே வந்து போயமும் தேர்ஸ்டே வந்து ப்ரோஸும் படிக்க போகிறேன். மற்ற நாள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொஞ்சம் பெரிய டாபிக், ஏன்னா எல்லா பார்ட்டுமே கவர் பண்ணணும் கிராமரில். ஸோ அதனால் அது வந்து 3 நாள் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தமிழ் வந்து 3 நாள் வந்து பேசிக் கிராமர்ஸ் வந்து படிக்க, எழுத்துனா என்ன, அப்புறம் குச்சி எழுகிறம், குச்சி எழுகிறம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் நான். ஸோ நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணது இங்கிலீஷில் தான். பட் ஸ்டில் குரூப் 4 ட்ரை பண்ணலாம். அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாமும் தமிழில் தான் இருக்குன்றதுனால தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில் தான் போட்டிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் டே கம்பெனி ரூல், அப்புறம் கிரவுண்ட் ரூல், கான்ஸ்டியூஷனோட மேக்கிங், கமிட்டிஸ் அண்ட் ப்ரீஆம்பிள், இந்த 5 தான் வந்து நான் இந்த வீக் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்டோபரில் முன்னே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். பட் ரொம்ப அவுடேட்டடாக போயிடுமோ அப்படின்றனால எக்ஸாமுக்கு தேவைப்பட்ட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து லாஸ்ட் இயர்ந்து படிச்சுட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக ஜான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வீக் வந்து ஜான் 1 இந்த மாதிரி ஒவ்வொரு நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்க போகிறேன். அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ மேக்ஸ் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்றனால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பட் கொஞ்சம் டைம் வந்து அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். ஸோ சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த 5 நாளோட பிளானை நான் அப்படியே வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான். அந்த நோட்ஸை வச்சு நான் சாட்டர்டே வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் சண்டே எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு சண்டே எந்த ஒர்க்குமே இல்லாமல் நான் ரெஸ்ட் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வீக் 1 பிளான். ஸோ இதுபடி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோடய ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எப்படி போகுதுன்றது பார்க்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட மண்டே பிளான்னா உங்களுக்கு டியூஸ்டே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா vlog-ஆ, ஏன்னா அன்றைக்கி தானே படிக்க முடியும். அன்றைக்கே வந்து என்னால் எடிட் பண்ண முடியாது, ஏன்னா நைட் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டே 2 டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜராக இருக்கும். ஸோ நான் படிக்கிறது அடுத்த நாள் வந்து vlog-ஆ போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் நம்மளோட சேனலில் உங்களுக்கு டெய்லி 5 PYQs வந்துட்டு நம்ம படிக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ டாபிக் வைஸ் நான் வந்துட்டு படிக்க வந்துட்டு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால PYQவும் இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாப்பிக்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட வீக் 1 பிளான். ஸோ நீங்களும் என்னோட படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளானை வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதே பிளானில் நீங்களும் ஃப்ளோவாக படிங்க. இந்த இயர் இருக்க குரூப் 1, 2, 4 எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரை பண்ணி கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.